விஜய் சார் வந்து அந்த பரந்தூருக்கு டைரக்டாவே வந்து போய் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்படி பாக்குறீங்க? அவர் வர்றது நல்லதுதான். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுதான் ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. எல்லாரும் வராங்க, அவங்க தேவையை தான் இது பண்றாங்க. மக்கள் தேவை என்ன, மக்கள் கோரிக்கை என்னன்னு வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. அவராச்சும் வந்து மக்கள் கோரிக்கை என்ன, மக்களுடைய தேவை என்னன்னு எடுத்து செஞ்சானா அவர் கண்டிப்பா ஆட்சியில உட்காருவாரு. ஓகே தானே. அவங்க இது ஆக்டிங்ல இருந்து கொஞ்சம் அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயமா தான் தெரியுது. மிச்சபடி இப்போ இருக்கவங்களோட வர வர எல்லாரும் கொஞ்சம் அரசியல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பா தான் இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் வந்தாருன்னா அவர் தானே ஜெயிப்பாரு கம்பல்சரி, சேர்மெல்லாம் இல்ல. அவர் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கினா அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துக்குமே போய் தானே ஆகணும். இந்த மாதிரி எங்க பிரச்சனை நடந்தாலும் இல்ல எங்க ஒரு இஷ்யூ நடந்தாலும் அவங்க போயிட்டு பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி ஆஸ் யூஷுவலா அவர் போயிருக்காரு, போயிட்டு ஸ்பீச் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபயரி ஸ்பீச்சா இருந்து எப்படி ஒரு படத்துல வந்து அவர் பேசுவாரோ அந்த மாதிரி வந்து ஒரு தீயா பேசியிருக்காரு. காலையில இருந்து சோசியல் மீடியால வலுவும் பெறுது. ஸோ இவ்வளவு ஒரு விஷயத்துக்கு பேங்கரா அமையறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சீமான் கட்சிக்கு வந்த புதுசுலயே அப்படிதான் பேசினாரு. கட்சிக்கு யார் புதுசா வந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. நம்ம அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவரை இக்னோர் பண்ணவும் தேவையில்லை, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணவும் தேவையில்லை, அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி இடத்துல எங்க எது நடந்தாலும் அவர் நின்று பேசுவாரு. இல்ல ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்க போறாங்கன்னா அங்க போய் நின்று பேசுவாரு. ஸ்பீச் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஸ்பீச் கொடுக்காம எப்படி பொலிட்டிஷியன் ஆக முடியும்? அது ஒரு நல்லது தானே. இப்ப வந்திருக்காரு புதுசா, எல்லாம் இருந்தாங்க, ஒன்னும் ஒழுங்கா நம்மளுக்கு எது மக்களுக்கோசரம் ஒன்னும் பண்ணல. இவர் வந்திருக்காரு, ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பாக்குறோம். ஓகேண்ணே, இத்தனை நாள் வந்து கடைசியா ஆரம்பிச்சாரு, மாநாடெல்லாம் நடந்தது. இப்ப என்னன்னா எல்லா இடத்துக்கும் போய் ஸ்பீச் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட ஒரு இடத்துல போய் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு அதெல்லாம் பாக்க? நல்லா தானே இருக்கு. ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஆகுது. அவர் எங்கேயும் போய் பார்த்தது இல்ல, பாக்கணும்னாலும் அவங்க விட மாட்டாங்க உள்ள போய். இப்ப வெளில வந்து மக்களா பாக்குறான், ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் இவ்வளவு நாள் களத்துக்கு வரல, அரசியலுக்கு வரல அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப களத்துக்கே போய் பரந்தூர்ல பேசியிருக்காரு. எப்படின்னு பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி மக்களுக்காக வந்து போராடணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளவு நாள் சினிமால வந்து ரசிச்சிருந்தோம், இப்ப அரசியல் நாங்க ரசிக்க போறோம். ரொம்ப பிடிக்கும் விஜய், எங்க ரொம்ப ஃபேமிலி நாங்க ஃபேன்ஸ். அப்படியா? ஆமா ஆமா, ரொம்ப பிடிக்கும். நல்லதே நடக்கும் இனிமே. ஓகே, ஆனா இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, பாரு வீட்லயே இருந்து அரசியல் பண்றாரு, வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னு. இப்ப வெளியே வந்து களத்துல இறங்கி அரசியல் இவ்வளவு நாள் அவருக்கு அரசியலை பத்தி தெரியாம இருந்துச்சு. சர்க்கார் படம் எடுத்து அதுல நம்மளுக்கு காமிச்சாரு எப்படி நான் பண்ணுவேன் அரசியல்னு. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அவரை வர வைக்கணும், நம்ம தான் வர வைக்கணும். அவரை வேற யாரும் வர வைக்க முடியாது. சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? வருவாரு, கண்டிப்பா வருவாரு. நம்ம சப்போர்ட் பண்ணாரு, வருவாரு கண்டிப்பா. சரி, ஓகே. அவர் பேசுறதுல வந்து பெருசா எந்த விதமான பாயிண்ட் ஆஃப் வியூமே எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் போக போக ஃபியூச்சர்ல என்ன இடத்துல எங்க ஸ்டாண்ட், அவர் என்ன ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் தெரியல. பட் வாட்ஸ் எவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க அப்படின்றதான் மேட்ரு. இப்போ அவருக்கு வந்து 4 பேனா அவருக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலுமே கூட திருப்பி அவர் கான்ஸ்டன்டா அவர் வந்து வர்றாரா இல்லையா அப்படின்றது தான் எந்த ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் சக்ஸஸ். ஆக்சுவலி ஹானஸ்ட்லி அதுதான். விஜய் அண்ணா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் அவருக்கு வந்து எவ்வளோதான் ஃபெயிலியர் இன்கேஸ் வந்தாலுமே கூட அவர் வந்து இதை விட்டு விலகி போகாமல் இதிலே கான்ஸ்டண்ட்டாக இதே கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் ஹில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன். பட் ரிகார்ட்லெஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எவ்வளோ தூரம் வந்து அவர் ஹோல்ட் பண்ணுறாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எவ்வளோ தூரம் அவர் ஹானஸ்டாக இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாலாம் தெரியல. அவரே ரொம்ப ஷாலோவாக தான் பேசுகிறாரு, இங்கிட்ட அங்கிட்ட அப்படி கொஞ்சம் அப்படி. அவர் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அவர் வந்து ஓவராலாக பேசிக்கிறாரு. தப்பான கருத்து எதுவுமே பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸோட அவர் இருக்கார். ஒழிஞ்சு அவர் வந்து ஒரு ரொம்ப டெப்த்தான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட ஒரு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு எதுவுமே தெரியல. ஸோ அவ்வளோதான். அவரை பொறுத்தவரைக்கும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லான பொலிட்டிஷியனாக இருக்கணுன்றதுல கான்ஸ்டண்ட்டாக இருக்கார். ஒழிஞ்சு அவர் ஒரு ரொம்ப ஹானஸ்டான பொலிட்டிஷியனாக இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் இன்னும் உள்ள இறங்கினதான் எனக்கு எந்த ஐடியாவுமே தெரியல. எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து குடும்ப அரசியல் தான் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அது எல்லாரும் சொல்கிற மாதிரி அது உண்மைதான். அது இப்போ வந்து எல்லாரும் மாற்றம் எதிர்பார்ப்பாங்களா, இவர் வந்து என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். இவர் வரதோட மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இவர் கண்டிப்பா வரணும், வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சிருந்தது. வந்தது வந்து ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களோட இதுவும் அதான் இருக்கும், நல்லது தான். இப்போ மாநாடு ரீசெண்டா இப்போ நடந்துச்சு. அது எவ்வளோ கூட்டம், நாங்களும் போயிருந்தோம். அதுவும் நான் இன்னும் பிரச்சனை அவ்வளோவா எதுவும் சேதம் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அதில் கூட நிறைய பேருக்கு இப்போ வந்தவங்க எண்ணிக்கை வச்சு பார்க்கறதுலே இவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக ஓட்டாச்சு கலையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக அது கலையும்.
இனிமேட்டு நடந்துட்டு இருக்க அரசியல் வந்து இனிமேட்டு தொடராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. அவங்க மாநாடு அப்போ கூட பெண்கள்லாம் பத்தி பெண்களுக்காக பாதுகாப்பா இருப்பா அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. சரி, அதனால இப்போ அவர் வந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அவர் வந்து பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கும். இப்ப களத்துல இறங்கி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவங்கள எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நீங்க தளபதிக்கு. ஆமா. ஆனா அவரோட அரசியல் பேச்செல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாரும் பேசுறாங்க, அதனால அவங்களும் பேசுறாங்க. கரெக்டா பேசுறாரு அவர். இவ்வளவு நாள் வந்து விஜயநாயக் வந்து களத்துக்கு வரல அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் களத்துக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்களா? வந்தா நல்லாதான் இருக்குங்க. ஓகே. ஆமா. ஏன்க்கா? ஏன்னா இப்ப எதுவுமே சரியில்லை. அவரு பேசுறதுலயே தெரியுது அவரு நல்லா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சோ இப்ப களத்துக்கே வர ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய மாற்றம் கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய மாற்றம் கொண்டு கண்டிப்பா வருவார். இருக்கு. அவரால எல்லாரும் சொல்றாங்க ரசிகர் அவர் வந்தா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறத பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுது அவர் வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு. வருவாண்ணா பேசுற அவரு இத்தனை நாள் தெரியல கட்சி இதுவை பத்தி, இப்பதான் அவருக்கு தெரியுது. விடுங்க, நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும். நம்ம தான் முக்காவாசி எங்க ஓட்டுலாம் விஜய் தானா. எல்லாரும் பசங்க 2K கிட்ஸ் எல்லா ஓட்டும் விஜய் தானா. எல்லாருக்கும் யாருமே 2K கிட்ஸ் எல்லாரும் விஜய் தான். 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லா ஓட்டு விஜய்க்கு தான். ஆமா, விஜய்க்கு தான். எங்க ஓட்டு கூட விஜய்க்கு தான், எங்க ஃபேமிலி ஓட்டும் விஜய்க்கு தான். நீங்க என்ன பதிலா இப்பெல்லாம் 90 கிட்ஸ் ஓட்டலாம் தெரியலண்ணா. எங்களை பொறுத்தவரை எங்க 2K கிட்ஸ் பசங்க ஓட்டு எல்லாம் விஜய் தானா. ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? விஜய் தானே எங்களுக்கு இப்ப, அவர் தானே எங்க ரத்தம், அவர் தானே எங்க உயிர், அவர் தானே எங்க உசிரி. விஜய்னாதான் விஜய் தான் எங்க உசிரி, விஜய் தான் எங்க எல்லாம். அவர் தான் முன்னாடியே இவ்வளவு செய்யறாரு. ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன செய்வாரு அவரு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. ஜெயிப்பாருனா கம்பல்சரி நாங்க ஜெயிக்க வைப்போம்னா விஜய வேற லெவல்ல பண்ணிருவீங்க. வேற லெவல்ல அவர் ஜெயிச்சாருன்னா இந்த உலகமே நாங்க தானா, இந்த உலகத்திலேயே. சரிண்ணா, இப்ப பரந்தூர் வரைக்கும் போய் பேசிட்டாரு களத்துல. இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தாருன்னா சொன்னாங்க, களத்துக்கு வந்தது எப்படி பாக்குறீங்க? ஜவானி இன்னும் மேற்கொண்டு வரணும், எல்லா காலத்துக்கும் வந்து இறங்கணும், செய்யணும். அவரு நிறைய செய்யணும் மக்களுக்காக. அவங்க என்னெல்லாம் விஜய் நான் வந்தா மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் எது மக்களுக்கு தேவையோ அது எல்லாமே கிடைக்கணும். அதெல்லாம் கிடைக்கணும். ஆமா, கண்டிப்பா. களத்துக்கு வந்திருக்காரு, அதாவது இத்தனை நாள் வந்து அவர் மாநாடுல பேசினாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். எவ்வளவு ஒரு ஃபயரியான ஸ்பீச். இன்னைக்கு என்னன்னா அரசியல் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் களத்துக்கே போயிட்டாரு. இது எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்க? செம ஹாப்பியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட இருந்து, நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன். ஆமா. இப்ப பார்த்தா பரந்தூர் வரைக்கும் போறாரு, அந்த ஏர்போர்ட்டுக்கு எதிராக கொடுக்கறாரு, வாய்ஸ் கொடுக்கறாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு? அவள்தான் அவர் ஃபீல்டுக்கு வந்துட்டார்ல, பொலிட்டிஷியன் ஆயிட்டார்ல. இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாதான், கண்டிப்பா வாய்ஸ் கொடுக்கணும். வாய்ஸ் கொடுத்தாதான் எல்லாரும் நம்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டா இருக்கு. கரெக்டா தான், கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். இன்னும் அவர் என்ன சும்மா சும்மா இருந்தவங்களுக்கா இல்ல அப்பாவங்களுக்கா எதிர்த்து பேசுறாரு? தப்பு பண்ணவங்கள அதுக்கு மக்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக தான் பேசுறாரு. இன்னும் சுயநலம் எதுவும் இருக்காது, பொதுநலம் தான் எல்லாம். அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து களத்துக்கே போய் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அரசியலுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, பட் வந்ததுக்கு அப்புறம் களத்துல இறங்கி இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், நல்லதுதான். ஒரு இந்த ஆன் ஸ்க்ரீன்ல இருக்கும்போது படத்துல ரொம்ப இருப்பாரு. ஆனால் கொஞ்சம் இந்த நம்ம மீடியா சைட்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியான ஒரு மனுஷன் மாதிரி இருப்பார். பட் வந்து ஒரு பேச்சு திறமை பார்த்தா ரொம்ப இதாகிடுச்சு, வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. இந்த சாரே நாங்கள் எல்லாம் மீடியாக்குள்ளே இருந்தால் பார்க்குற சாரே கிடையாது, வேற மாதிரி பேசுறாரு. அரசியல சூப்பராக பேசிட்டு நல்லா இருப்பாரு, எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசுற மாதிரி தெரியுது. அவரு நல்லா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு. ஓகே, நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? எங்க நம்பிட்டியா எங்க நல்லா நினைக்கணும், நல்ல அரசியல் செய்யணும் விசாரிக்கணும், அത്രേ உള്ളൂ. உங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். புதுசா யார் அரசியலுக்கு வந்தாலும், யார் நீங்க வந்தாலும் சரி, இல்ல யார் வந்தாலும் சரி, அவங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான். உங்க சப்போர்ட் விஜய் நாயுடு தான். கண்டிப்பா.